முகநூல் நேரலையில் பேசிய அவர், ஹிந்தி எதிர்ப்பு போராளிகளான நடராஜன், தாளமுத்து ஆகியோர் நினைவு நாளான என்று அவர்களை நினைவு கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜனவரி 25 தாய் தமிழ் காத்த போராளிகளின் வீரவணக்க நாள். ஆண்டுதோறும் நாம் அந்த போராளிகளை நினைவு கூர்ந்து வருகிறோம். குறிப்பாக சென்னையில் அவர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பொறுக்குப்பேட்டை மூலக்கொத்தளம் இடுகாட்டிற்கு சென்று நடராசன், தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த நாளில் அவர்களின் திருவுருவப் படங்களை ஆங்காங்கே வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்த வேண்டுகிறேன். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு சனாதன சக்திகளால் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், சதி அரசியலை முறியடிக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே இனவாதத்தை உயர்த்தி பிடிக்கிற அரசியல், தந்தை பெரியாருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு வாளாவிருக்க முடியாது. அடிமடியில் கை வைக்கிறார்கள். இன்றைக்கு பெரியாரை விமர்சிப்பவர்கள் அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் வந்தால் அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் என்பார்கள், சமூக நீதி தேவையில்லை என்பார்கள், சாதி வாழ்க என்பார்கள், இந்த தேசத்திற்கான பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற பெயரில் மதவாதத்தையும் உயர்த்தி பிடிப்பார்கள், பெரும்பான்மைவாதத்தையும் உயர்த்தி பிடிப்பார்கள். மெல்ல மெல்ல சனாதன அரசியலை நோக்கி அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். விரைந்து வேகமாகவும் போகக்கூடிய நிலை இங்கே உருவாகி வருகிறது. இவ்வாறான ஒரு சூழலில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நாம் இன்னும் மக்களிடத்திலே, வெகு மக்களிடத்திலே வெகுவாக கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் குடியரசு நாளை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்திடக்கூடிய ஒரு நாளாக கொண்டாட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற களப்பணிகளை ஆற்ற வேண்டும். ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழிப்பாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் விதைத்த சமூக நீதி அரசியலை பாதுகாக்க உறுதியேற்போம். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை சுட்டிக்காட்டி, 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி நாடெங்கிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கடினமான உழைப்பால் வகுக்கப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாகவும் ஏற்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.